இங்கே யாரையும் பிடிச்சி வைக்கல. வேலை செய்ய இஷ்டம்னா கிளம்பலாம். மேத்யூ, இல்லை நீங்களும் சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க. கேரி ஆன். Matthew, please understand you are not fit for this job. வாங்கின காசு கட்ட துப்பு இல்லை, ரோஷம் மேடு மட்டும் வருதா? இங்கே யாரையும் Matthew, please understand you are not fit for this job. கேரி ஆன். நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருந்தா நடக்கணும்னு இருக்கு போலங்கிற மாதிரி சொல்ல வச்சிடும். இதோட 7வது வாட்டி இப்படி வரவன் வீட்டுக்கு என்ன புடுங்கறதுக்கு இன்னும் நீ வாழ்கிறான். எல்லாமே புரியுது, ஆனால் எனக்கு தெரியல இவ்வளோ ஆனதுக்கப்புறம் இந்த வேலை வேணுமான்னு. சென்ட் பண்ணணும்னு தோணுது, ஆனால் ஏதோ 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 ஒரு மாதிரி யோசிக்க வைக்குது அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் பேசுனது. ஏதாவது பண்ணுற இல்லை முடிவெடுக்கிறனா ஒரு டைமுக்கு 2 வாட்டி யோசி. என்னால் முடியல, நான் யோசிக்கல, அதான் இப்படி நிற்கிறவங்க முன்னாடி. நீ யோசி இனிமேல். ஏதாவது பண்ணுற இல்லை முடிவெடுக்கலாம் ஒரு டைம் 2 வாட்டி யோசி. என்னால் முடியல. ப்ரோ வாட இன்னும் சின்ன பையன் இல்லைல்ல, ஒரு விஷயம்னால ஹார்ட் பிரேக்னா அது வேணான்னு தூக்கி போட. லைஃப் இது எதனால் எப்படி மாறும்னு தெரியாது, யாரோ ஒருத்தவங்க மூலியமாக தெரிய வைக்குது. நான் இதுக்கு முன்னாடி பேசினது என் வேலை, மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, சீக்கிரம் கட்டுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இப்போ தப்பாக முடிவெடுக்கலைன்னு தோணுது. இன்றைக்கி அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வராமல் இருந்திருந்தா இப்போ இதெல்லாம் இங்கே ஆஃபீஸ்க்கு இப்போ நான் திருப்பி போகணுன்னு யோசிச்சிருக்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் திட்டினதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. தேங்க்ஸ்.